மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இந்த நாளிலே கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்திலே ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற வாழ்க்கை என்ற தலைப்புல உங்களோட கூட நான் ஆண்டுடைய வார்த்தை கொடுத்தேன். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறவனின் மறுரூபம் என்ற தலைப்பிலே உங்களோட கூட பேச ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மிகவும் ஒரு போர் வீரன், ஒரு யுத்த வீரன், அவன் மிகவும் கடினமான சூழ்நிலையிலே, பனி நிறைந்த நேரத்திலே, அவன் மிகவும் தனிமையான சூழ்நிலையிலே, பல விதமாய் வியாதிக்குள்ளாக, பலவீனத்துக்குள்ளாக, பல மனது அளவிலே சோதனைக்குள்ளாக அவன் நடத்தப்படும் போது ஒரு நாளிலே அந்த யுத்த வீரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நல்ல ஒரு போர் சேவகன் நம்முடைய தேசத்திலே ஒரு நல்ல ஆர்மியில இருக்கிறவங்க ஒரு பனி பிரதேசத்துல ஒர்க் பண்ணும் போது இப்படிப்பட்டதான சூழ்நிலை, அப்படி ஒரு நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நல்ல ஒரு யுத்த வீரர் தனிமையா இருக்கும் போது ஸ்தோத்திரம், ஆர்மி போஸ்ட் அவர் ஜெபிக்கும், அவர் ஸ்தோத்திரம் தனிமையாய் நின்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். அந்த நேரத்துல ஸ்தோத்திரம், அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கத்த தந்தார். ஸ்தோத்திரம், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதே போல ஸ்தோத்திரம், நாமும் ஜெபிக்கும் போது நாம் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனின் மகிமை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஆண்டவர் அங்கே சீஷர்களாய் ஆண்டவருக்கு நெருங்கி இருந்த சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். அது பயம் அல்ல, ஆனால் நம்முடைய ஆத்மாவை மாற்றுகிற சக்தியாக, தெய்வீக பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தமது மகிமையை இங்கே அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக இன்னொரு வசனங்களை கூட வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24. ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவனின் மறுரூபம். ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே தேவதூதர்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்ட இடங்களிலே விசுவாசமும் பலனடையும், நம்பிக்கையும் பெருகும். இங்கே நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த கால வேளையில ஆண்டவர் ஸ்தோத்திரம் தன்னைத்தான் வெறுத்து ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தின் மகிமை கர்த்தர் இந்த நாளில 7 விதமான காரியத்தை உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். தன்னைத்தான் வெறுத்து என்ற வார்த்தை வாசிக்கும் போது சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சிலுவையை ஸ்தோத்திரம், சிலுவை பாடு என்பது மிகவும் ஸ்தோத்திரம் லகுவானதல்ல. மிகவும் அந்த பாதை கர்த்தரோடு இணைந்து நடக்கிற பாதை மிகவும் கடினமானதுதான். ஆனால் ஸ்தோத்திரம், கடைசியாய் இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன்
அதை ரட்சித்துக் கொள்வான். மீண்டுமாய் கர்த்தர் ஆமென் தேவ பிரசன்னத்திலே ஆமென் இங்கே நாம் வாசிக்கிற கிறிஸ்துவோடு நடக்கும் நபர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் மனிதனுடைய சவால்களை தாண்டு மிகப்பெரிய பலத்தை காண்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நாம் நடக்கிறவர்கள் ஆமென் மனிதன் கொடுக்கிற சவால்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வருகிற சவால்களை தாண்டி ஆமென் ஸ்தோத்திரம் தேவ பலத்தில் நிற்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆமென் அல்லேலூயா. எந்த அளவு நமக்கு போராட்டம் வருகிறதோ, எந்த அளவு ஆமென் பலவிதமான சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோமோ, அந்த சூழ்நிலையிலே தாண்டுகிற பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பல பாடுகள் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் ஆண்டுடைய பிரசன்னத்திலே கிறிஸ்துவின் மகிமை அனுபவிப்பது என்பது ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாம் இன்னும் அதிகமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது தேவனோடு நடக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் 7 விதமான மறுரூபத்தை எங்களோடு ஜெபிக்கிறவனின் மறுரூபம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டதாய் மாறுகிறது, எந்த சூழ்நிலைகளே மாறுகிறது, ஆமென் யாரெல்லாம் தேவ சமூகத்திலே இருந்து தேவ பிரசன்னத்திலே இருந்து ஜெபித்து ஆமென் எப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுரூபம் ஆனார்கள் என்று சொல்லி ஆமென் நான் பேச ஆசைப்படுகிற உங்களோட கூட கர்த்தர் இடைபடுவாராக. முதலாவதாக ஆமென் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இந்த வாசிங்க. மத்தேயு 17:5. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அவன் போகையில் பேதுரு பேசுகையில் இதோ ஒரு ஒளியிலுள்ள மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது பிரசன்னத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் நின்று ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் ஜெபிக்கிறவனின் மறுரூபம் என்ற அடிப்படையில் உங்களோட பேசுகிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயர்ந்த மலையிலே போகிறார், மலையிலே நின்று ஜெபிக்கிறார். மலையின் ஆமென் ஸ்தோத்திர தனிமையிலே போய் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவ பிரசன்னத்திலே நிற்கும் போது ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திர ஆண்டவர் தனிமையாய் நிற்கும் போது அங்கே ஒரு மேகம் அவர் மேலே நிழலிட்டது. இத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட மகிமையின் மேகம் நம்ம மேல இறங்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஆமென் உயர்ந்த மலையிலே ஆமென் அப்படிப்பட்ட இன்னைக்கு கடந்த நாட்கள்ல ஆமென் மலையிலே ஜெப மலை என்று சொல்லி அநேக இடங்களில் நாம் தனியா போய் ஜெபிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாட்டினாலும் நம்முடைய வீட்டில நமக்குன்னு ஜெபிக்கிற ஒரு அறை இருக்க வேண்டும். ஆமென். அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட மறுரூபத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய ஆவியிலே முதலாவதாக நம்முடைய ஆவியிலே பிரசன்னத்திலே இருக்கும்போது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை தெய்வீக மகிமையினாலே வெளிப்படுத்தினார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் நம்முடைய இருதயத்தை மாற்றி விசுவாசத்தை வலுப்படுத்தும். ஆமென் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் நம்முடைய இருதயத்தையே மாற்று, நம்முடைய ஆத்மாவை மாற்று, அநேக விசுவாச பாதைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். இந்த நாளிலே ஜெபம் ஆமென் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போவதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் நீங்கள் எல்லாரும் மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டும். ஒரு வாஞ்சியுள்ள இருதயத்தோடு திறந்த இருதயத்தோடு கர்த்தர்களோட கூட இடைப்படுவாராக. ஆமென். ஜெபிக்கிறவரின் மறுரூபம் ஆமென் இப்படிப்பட்ட ஆமென் ஹல்லேலூயா மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நிற்கும் போது நம்மை மறுரூபப்படுத்துகிறார். யாரெல்லாம் ஆமென் மறுரூபம் ஆனார்கள் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் உங்களை ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியில் ஆமென் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தர் நம்மை ஆமென் வழி நடத்துவாராக. தேவ மகிமை ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென் பிரசன்னத்திலே மகிமை. 2 கொரிந்தியர் ஆமென் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ
அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. தேவ மகிமையை காண்பது ஆமென் நம்முடைய பயத்தை, நம்முடைய உள்ளான தேவனுடைய மகிமை. ஆமென். கர்த்தருடைய இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். நீ கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆமென் நீ நிற்கும் போது ஆவியானவர் ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டாங்க விடுதலை உண்டு. நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வாராக. முதலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே வாசிக்கிறோம். நம்முடைய ஆவியிலே ஆமென் ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய சிந்தையில ஆமென் நம்முடைய ஆவியில ஒரு நம்ம ஜெபிக்கிறவரின் மறுரூபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமென். நம்முடைய ஆவியில மறுரூபம் பிரசன்னத்துல ஆமென் தேவ பிரசன்னத்துல அங்கே மலையில ஏறி போகும்போது அங்கே ஆண்டவர் ஆமென் ஆண்டுடைய வஸ்திரம் அவர் மேலே தேவ மகிமை இறங்கி வந்ததை ஆமென் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரோடு நெருங்கி இருந்த பேதுரு அங்கே கண்டார். கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததை தேவ பிள்ளையை ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 12:3. ஹalleluya. விரைவாய் எடுத்து வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 12:3. அன்னாலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியது மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் ஆமென் ஹalleluya ஆத்துமாவிலே மறுரூபம் உண்டாகணும். ஆவியில ஆவியானவர் எங்கே உண்டோ ஆமென் அங்கே விடுதலை உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆமென் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆமென். உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக ஆவியில நம்முடைய ஆத்துமாவில மறுரூபம் உண்டாகினதுனா ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அவன் மூன்றாவதாக சரீரத்திலே மறுரூபம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும். பிலிப்பியர் 3:2. ஆமென் ஜீசஸ். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசி. 1 யோவான். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ ஆமென் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆண்டுடைய அவர் ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவர் சொல்லு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நாம் அவரை தரிசிப்போமானால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆமென் உங்களை பார்க்கிறவங்க ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை பார்ப்பாங்க. முதலாவதாக ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சரீரத்தில் ஆத்துமாவில ஆமென் உனக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஆமென் உனக்கு உன்னுடைய ஆமென் எண்ணத்துக்கு மிஞ்சி எண்ணாத ஆமென் ஹalleluya. மூன்றாவதாக சரீரத்திலே ஒரு மறுரூபம். கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம். நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற வேணும். அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆண்டவராகி ஆமென் வெளிப்படுத்த விசேஷம் 72ஆம் அதிகாரத்துல கடைசி ஆமென் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆமென் பரிசுத்தமாகிறவன் இன்னும்
பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் ஆமென் அவரோட கூட ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவி ஆமென் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஆமென் ஜெபத்திலே ஜெபம் மூலமாக இந்த வார்த்தையை நான் வாசிக்கவும், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நான் 17ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து ஆண்டவர் உங்களோட கூட ஆமென் ஆமென் பேசுக. ஆமென் கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவாராக. ஆமென் இந்த வார்த்தையிலே 17:2 வாசிக்கும் போது ஆமென் முதலாவதாக பிரசன்னத்திலே மறுரூபம் உண்டாகும் போது ஆமென் முகத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகும். அவருடைய முகம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா சூரியன் போல பிரகாசமா இருந்தது. நம்முடைய முகம் அப்படிப்பட்ட ஆமென் ஹல்லேலூயா பிரகாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். இந்த பிள்ளை உங்களை பார்க்கும் போதே கர்த்தருடைய பிரசன்ன, இந்த பிள்ளை கர்த்தருடைய பிரசன்னத்துல நிற்கிறது, இந்த பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளை உங்க முகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஆமென். அவருடைய முகம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானா அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய முகம் ஆண்டவரே ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தாதவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சூரியனை போல பிரகாசிக்கிற அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தின் பாதையில் என்னை நடத்துக. ஆமென். மோசே சீனாய் மலையிலே ஆமென் தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிறதை நான் பார்க்க முடியும். யாத்திராகமத்தின் புத்தகம் 34 அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34 அதிகாரம் சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆமென் அனுபவம் நமக்கு தேவை? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். இருக்கிறவங்கள நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா என்று சொல்லலாமே. ஆமென் ஹல்லேலூயா ஜீசஸ். தேவ பிரசன்னத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகும். எந்த அளவு கர்த்தரோடு நெருங்குறீங்களோ, ஆமென், எந்த அளவு கர்த்தருடைய சமூகத்துல கிட்டி சேர்றீங்களோ, முதலாவதாக கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும் போது நம்முடைய ஆவியில ஒரு மறுரூபம் உண்டாகும். கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிற பிள்ளைனா ஆமென் நம்முடைய ஆத்மாவில ஒரு மறுரூபம் உண்டாகும். மூன்றாவது நம்முடைய சரீரத்துல ஆமென் கர்த்தர் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவனும் சுத்தமுள்ளவராய் இருப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்கும் போது தேவ பிரசன்னத்துல தேவ மகிமையில நிற்கிற பிள்ளை முதலாவதாக ஆண்டவர் ஆமென் சீனாய் மலையிலே கர்த்தர் அங்கே மோசையோடு பேசின போது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தை பிடித்து ஜெபிக்க, தேவன் அவன் நம்மோட கூட பேசும்போது, தேவன் நம்மோட கூட இடைப்படும் போது, ஆவியானவர் நம்மோட கூட பேசிக்கொண்டு இருக்கும் போது, ஆண்டவரே ஒரு மறுரூபத்தின் அனுபவத்துக்கு உள்ளாக என்னை வழி நடத்துங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். மோசே சாட்சி பலகையிலே இரண்டையும் தங்கள் கையிலே எடுத்துக் கொண்ட போது ஆமென் ஹல்லேலூயா சீனாய் மலையில இறங்கின போது தன்னோட கூட ஆண்டவர் அவன் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அறியாதிருந்தான். தேவ பிள்ளையே, தேவ ஆமென் ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னத்திலே நீ நிரம்பி இருக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறான். தேவனுடைய ஆமென் மகிமை, ஆமென் கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்பட்ட இடங்களிலே விசுவாசம் ஆமென் பலனடையும். அருமையான போதகர் ஆமென் என்னை பார்த்து ஒரு ஆமென் கடந்த நாட்கள்ல ஒரு ஆமென் சர்ச் டெடிகேஷனுக்காக போகும்போது ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் உங்களை பார்க்கும் போது கர்த்தருடைய மகிமை பார்க்கிறோம் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மையும் சாட்சிப்படுத்துவாராக, உங்களையும் சாட்சிப்படுத்துவாராக. கர்த்தர் ஆமென் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய மகிமை ஒரு நாள் குறைந்து போகவில்லை. கர்த்தர் நம்மை சாட்சிப்படுத்துகிற
தேவன் ஆண்டவரோடு நெருங்கி 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 கிட்டி கிட்டி சேரும் போது அவருடைய மகிமையின் சாயல் நம்ம மேலே இருக்கும். நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஆமென், 1 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆமென் எலியாவின் மேலே கர்த்தருடைய மகிமை ஆமென் இறங்கினதை பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அவன் வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணமா போய் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரம் அங்கே அவன் அவனுடைய சூறை செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எலியாவே, ஆண்டவர் அவனோடு பேசிக்கொண்டே இருந்த போது அங்கே ஆண்டவருடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. இந்த அதிகாரம் முழுவதுமாய் எலியா ஆமென் தேவனுடைய பலத்திலே ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில போய் வாசிங்க. எலியாவை ஆமென் ஸ்தோத்திரம் ஊரை மறை மட்டும் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே அவனுக்குள்ளாக இருந்த அவன் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வையில அவன் ஆமென் விலையேறப்பட்டவனாய் இருந்தான். தேவ பலத்திலே நடக்கிற ஆமென் எலியாவை போல தேவனுடைய பலத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நான் சாக வேண்டும் என்று தீர்மானித்த எலியா கர்த்தருடைய பிரசன்னத்திலே அங்கே ஆண்டவர் இறங்கி வந்த போது கர்த்தருடைய தூதன் திரும்பி 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவன் எழுந்து அவன் புசித்து அந்த போஜனத்தில் பலத்தினான். 40 நாள் இரவு பகலும் ஓரை பெண்ணும் தேவனுடைய பர்வதத்துக்கு அவன் நடந்து போனான். ஹல்லேலூயா, அவன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றால், ஓரே மலையிலே கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் பார்க்கும்படியாய் எலியாவை கர்த்தர் ஆமென் வழி நடத்தினார். தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேவனுடைய வெளிப்பாடு ஆமென் நம்பிக்கையை, தேவனுடைய வெளிப்பாடு ஆமென் விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது. துணிச்சலான ஊழியத்தை ஆமென் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். அவன் தேவன் கொடுத்து அவன் மரணத்தில் இருந்த போது கூட தேவன் அவனை வழி நடத்தினான். முதலாவதாக பிரசன்னத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். இரண்டாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 34 அதிகாரம் ஆமென் 29 30 ஆமென் வசனங்களை வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 34 29 30. ஆமென். போதுமானது. ஆமென். முகத்துல ஒரு மறுரூபம் உண்டாகும். முதலாவதாக பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கும். இரண்டாவதாக முகத்துல ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்முடைய முகத்துல பாக்குறவங்க, நம்ம பேச பாக்குறவங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல பார்ப்பாங்க. கர்த்தர் நம்மளை பாக்குறவங்க ஹல்லேலூயா, நம்ம எந்த அளவு கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறோமோ, ஆவியானவரோடு எங்க இருந்தாலும் ஆவியிலே அனலாயிரு, ஜபத்துல எப்பொழுது விழித்திரு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆமென் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஆமென் ஜெபிக்கிறவனின் முகம் தேவதூதனை போல அவன் முகமாக மாறும். இங்கே மோசையினுடைய முகம் ஆமென் தேவதூதனை போல ஆமென் ஸ்தோத்திரம் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஆக விசுவாசம் ஆமென் கடுமையான ஆமென் ஸ்தோத்திரம் தருணங்களிலே அதிகமாக வளருகிறது. தேவனுடைய வெளிப்பு ஆமென் தேவனுடைய ஆமென் எப்பொழுது என்று சொன்னால், தேவனுடைய ஆமென் பலன் வெளிப்படும் போது, தேவனுடைய பலனை பெற்று
கற்றுக்கொள்ள வேண்டும். சில கடினமான விசுவாச கடினமான நேரங்களிலே ஆமென் அதிகமாய் வளரும். ஆமென் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்திலே நீ எந்த அளவு போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ அந்த அளவு கர்த்தரோடு நீ நெருங்கி இருக்கும் போது கர்த்தருடைய உங்களை பார்க்கிறவங்க ஆமென் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பார்ப்பாங்க. உனக்காக தேவன் யுத்தம் செய்வார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். தேவனுடைய மகிமை ஆமென் அவரை நம்புகிற ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். சோதனை நேரங்களிலே முகத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் எனக்கு தாங்கப்பா. பிரசன்னத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தாங்க. ஆமென் தேவ பிரசன்னத்திலே ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை என்னை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோமா? நம்முடைய ஆத்மாவிலே நாம் அநேக மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் வெறுமையாய் ஜெபிக்காதபடி ஆண்டவரே தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிற பிள்ளையா நம்முடைய இருதயம் நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவரோடு இணைந்து கர்த்தரோடு இணைந்து இருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே பரலோகம் திறக்கப்படும். எல்லா இருளின் வல்லமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் நம்முடைய ஆவிக்குரிய ஆழமான ஆமென் இன்னும் அதிகமாய் ஆழத்துக்குள்ளாக நிம்மி ஆமென் வலையை போடு என்று சொல்லி பேதுருவிடத்தில் ஆண்டவர் ஆமென் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அங்கே ஆண்டவரே அவன் மீன் பிடிக்கிறவனாய் இருந்தான். அநேக காரியங்களை கற்று தேர்ந்தவனாய் இருந்தான். அனுபவம் நிறைந்தவனாய் இருந்தான். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே தேவ பிரசன்னத்திலே இன்னும் அதிகமா உனக்கு மறுரூபம் தேவை. ஆவியில ஒரு மறுரூபம் தேவை. ஆத்மாவிலே மறுரூபம் தேவை. ஆமென் உன் சரீரத்திலே மறுரூபம் தேவை. அநேகருக்கு ஆமென் நம்முடைய ஆவியை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆமென் நம்முடைய ஆத்மாவை ஆமென் மறுரூபத்தை கெடுக்கிற சத்துருவின் வல்லமையிலே கடிந்து ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஆவிகளை ஆமென் ஆகாப்பை முறியடிக்கிற அபிஷேகம் உனக்கு தேவை. எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலியா ஆமென் அநேக நேரத்துல ஆமென் ஆகாப் இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான். ஆனால் அவருடைய கட்டுப்பாடு யாருக்குள்ள இருந்ததுன்னா எசேபேலுக்குள்ள இருந்தது. எசேபேலுக்குள்ள இருந்த ஆமென் நீ வெளியே வரணும். கட்டுப்பாட்டை ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்க வேண்டும். உன்னை கட்டுப்படுத்துகிறது எந்தவித சமுதாயமும் அல்ல. ஆமென் ஆண்டவர் உன்னை பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்தும் போது ஆமென் ஆகாப்பை முறியடிக்கிற வல்லமை அவனுக்கு விரோதமாக எழுப்பின ஓ ரபா சங்கர பதல ரமா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஓ ரபா தல ரமா ஆண்டவர் அப்படிப்பட்ட பிரசன்னத்தின் வல்லமையினால் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். ஆண்டவரே என் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். மகிமை உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தரோடு நாம் இணைந்து ஜெபிக்க ஓ ஹல்லேலூயா ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அநேக நேரங்களிலே ஆமென் மனிதனுடைய பேசுகிற ஆமென் வார்த்தையை நாம் கேட்டு சோர்ந்து போகாதபடி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஆமென் மோசே சீனாய் மலையிலே கர்த்தரோடு பேசின போது அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. அன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவனை பார்க்கிறவர்கள் ஆமென் அவனை கிட்ட வர பயந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆமென் எவ்வளவு மணி நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம். நமக்குன்னு ஒரு தனி அறைய ஆமென் ஒதுக்கி வைத்துக்கணும். நீங்க ஜெப அறைன்னு சொல்லி நீங்க வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அறைக்குள்ள போங்க. வீட்டுக்குள்ள போங்க. அந்த இடத்துல கர்த்தர் அங்க இறங்கி வருவார். ஜெபிக்கிற இடமா இருக்கணும். வீடு தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருக்கிற வீடா இருக்கணும். ஒருவேளை ஆமென் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கூட இல்லாட்டினா கூட தனியா ஆலயத்துக்குள்ள வந்து ஆமென் ஜெபிங்க. ஆலயம் எப்பொழுதுமே திறந்து இருக்கிறது. ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட மகிமையினால் கர்த்தர் நிறைத்தருளுவா. வேதத்தை வாசி. ஆண்டவர் தாவீது சொன்னது போல ஆண்டவரே 1000 நாட்களை பார்க்கலும் ஆகாமை கூடாரத்தில் வாசம் பண்ணுதலை காட்டலும் தேவனுடைய பிரகாரங்களில் சொல்லும் நல்லதே. ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பார்க்கணுமே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா முகம் பார்க்கணுமே. உம்மழகை ரசிக்கணுமே. சொல்லுங்காமே உம்முகம் பார்க்கணுமே. உம்மழகை ரசிக்கணுமே. ஆமே ஆமே
உம் சித்தம் செய்யணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் செய்யணுமே. சொல்லுங்க ஆமே. உம் முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே. சொல்லுங்க ஆமே. உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, சொல்லுங்க கரங்களை உயிர் ஏகமே இனியவரே செய்யா, உம்மை தான் நேசிக்கிறே. இனியவரே செய்யா, உம்மை தான். ஆமென். உங்கள் முகம் ஆமென் உங்க உள்ளத்தை பிரதிபலிக்கும், உங்க ஆத்மாவை பிரதிபலிக்கும். தேவனுடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்துங்க. ஆமென். ஜிம் எலியட் என்ற தேவ ஆமென் மனிதர் சொல்லுகிறார், உங்கள் முகம் உங்கள் ஆமென் உள்ளத்தை பிரதிபலிக்கும். தேவன் அங்கே ஆமென் தேவனுடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை காண்பதற்கு மோசே ஆமென் ஸ்தோத்திரம். மோசேனுடைய முகம் பிரகாசமானது. நம்மை காண்பதற்கு கர்த்தருடைய முகம் பிரகாசமாகட்டும். ஸ்தேவான் ஆமென் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் ஆமென் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய். ஜீசஸ். இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆமென் ஸ்தோத்திரம். அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க. ஆமென். எப்படின்னா ஏன் முகம் ஆமென் தேவதூதன் முகம் போல இருந்ததுன்னா, ஆமென் ஸ்தோத்திரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே தேவன் ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே, ஸ்தேவான் பரிசுத்த ஆவிலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆமென் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். அவனை ஆலோசனை இவன் பொய் சாட்சி சொல்லுகிறான் என்று சொல்லி இவன் தேவ தூஷணம் செய்கிறான், இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமென் இன்னைக்கு கர்த்தர் அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையின் முகம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆமென் முகமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மை கூட்டு போறவங்க ஆமென் நீ ஆலோசனை சங்கத்துக்கு போனாலும், நம்மை எதிர்த்து நமக்காக எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே வருகிற போராட்டங்களை ஆமென் மாற்றுவதற்கு கர்த்தருடைய பிரசன்னம் மேலானது. ஆமென். முகத்துல ஒரு ஆமென் பிரசன்னம், முகத்துல ஒரு மறுரூபம் நமக்கு தேவை. கர்த்தருடைய முகத்தை ஆமென் நம்முடைய ஸ்தோத்திரம் தேவையில்லாத காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கற்று தருவாராக. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் வஸ்திரத்திலே அவருடைய வஸ்திரத்திலே ஆமென் ஒரு மறுரூபம் உண்டானதை பார்க்க முடியும். அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வஸ்திரம் முதலாவதாக அவருடைய முகம் சூரியனை போல ஆமென் பிரகாசித்திருந்தது. அவருடைய வஸ்திரம் நம்முடைய வஸ்திரம் வெளிச்சமாய் மாறணும். வஸ்திரத்தின் நிறம் அது அவர்கள் செய்கிற தொழிலை காட்டிவிடும். வஸ்திரத்துல நாம் யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுக்கும். இந்த உலகத்துல நம்ம என்ன வேலை செஞ்சாலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. மார்க் 9வது அதிகாரம் 2-3. தனியை கூட்டிக் கொண்டு போய்
ஆமென். ஹalleluya. இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவானை உயர்ந்த மலையிலே கூட்டி போய் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையிலும், ஆமென், பூமியில எந்த மன்னனாலும் வெளுக்க கூடாத வெண்மையா இருந்தது. நம்முடைய வஸ்திரமோ, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் பண்ணுகிற எல்லா காரியங்களும் ஜெபம் என்பது, ஆமென், தேவனை சந்திப்பதற்கான கதவு. ஆமென், தேவனுடைய முன்னணியில, தேவனுடைய பிரசன்னத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவில நமது மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கும் போது நாம் என்ன வஸ்திர உடை, ஆமென், நம்முடைய உடையில கூட கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்கணும். நாம் செய்கிற, ஆமென், எல்லா காரியத்திலும், ஆமென், இன்னைக்கு பரிசுத்த நாள், நாம் செய்கிற, ஆமென், வஸ்திரத்திலேயே கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்திலே, தேவ சமூகத்திலே கிட்டி சேருவதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, முகத்திலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், வஸ்திரத்திலேயும் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, ஆமென், தேவனை மகிமைப்படுத்துகிற, வெளிப்படுத்துகிற ஆடைகள், ஆமென், போன்றது. ஆமென், முழுமையாக அர்ப்பணிப்பு. நம்முடைய செயல்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏமி கர்மைக்கால் அம்மையார் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் செயல்கள் ஒவ்வொன்றுமே, ஆமென், தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகம், ஆமென், 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13, 14. பின்பு அவர் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை எலிசா திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாயை கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமா பிரிந்த எலிசா இக்கரையா பட்டான் என்று சொல்லி இஸ்ரவேல், ஆமென், ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுடைய ராஜா தேவனுடைய, ஆமென், தேவனுடைய அதிகாரத்தை எலியாவுக்கு மேல இருந்த வஸ்திரம் அங்கே அவனுக்குள்ளாய் பெயர், ஆமென், இங்கே எலிசாவின் மேல இருந்தது. ஆமென், நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் தூய்மையா இருக்கும் போது, ஆண்டவரே உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ள தேவை. ஆமென், அப்படிப்பட்ட வஸ்திரத்தின் அபிஷேகம். வஸ்திரத்தை பேதுரு, ஆமென், நடந்து போகும்போது, ஆமென், ஹல்லேலூயா, அவன் ஏமாற்றுக்காரனாக இருந்த போது கூட, ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம், மறுதலித்தவனாய் இருந்த போது கூட, அவன் வஸ்திரத்தை, ஆமென், அவன் போட்ட போது கூட அநேக ஜனங்கள் சுகமன்னா, ஆமென், மரித்தவர்கள் உயிரோட கூட எழுந்தார்கள், வியாதிஸ்தர்கள் சொஸ்தமானார்கள். அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய வஸ்திரத்திலே உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வஸ்திரத்துல உண்டு. நாம் ஆவியிலே, ஆமென், ஆமென், மறுரூபம் உண்டாகணும். ஆத்மாவிலே மறுரூபம் உண்டாகணும். நம்முடைய சரீரத்திலே மறுரூபம் உண்டாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கடைசியாக ஆமென் எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:6. ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். ஆமென், அர்ப்பணிப்புல, ஆமென், ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். ஸ்தேவான், ஆமென், முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளாக, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்த பிள்ளைகளாக, ஆமென், ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஸ்தேவான் போல எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அர்ப்பணிப்புல ஒரு மறுரூபம் வேணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிறோம் என்று அந்த அர்ப்பணிப்பை தேவன் நிச்சயமாய் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த தியாகத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
ஹல்லேலூயா. எலியா தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய பணியை முழுவதுமாக கவனம் செலுத்தினான். மோசே தேவனுடைய திட்டத்துல நிலைத்திருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து அநேகரை ஸ்தோத்திரம் அநேக இடங்களில போய் ஒவ்வொரு சபைகளில போய் ஒவ்வொரு பட்டணங்களிலும் போய் தெருக்களில போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். எல்லா சவால்களை கடந்து தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே நடக்க முடியும். அல்லேலூயா. எல்லா சவால்களை கடந்து நாம் விசுவாசத்திலே பலப்படும் போது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். ஆண்டுடைய விசுவாசத்திலே பலன் கொள்ள ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் ஸ்திரப்பட்டவனாக இன்னைக்கு நாம் ஹல்லேலூயா அர்ப்பணிப்புல ஒரு மறுரூபம் உண்டாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நாம் எல்லா கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் தியானியுங்கள். ஆண்டவரே, நான் எதெல்லாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் அதிகமாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. நம்முடைய ஜெபத்திலே ஸ்தோத்திரம் உயரமான நிலைமையிலே தேடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலையிலே போய் ஏறி போனார். நம்முடைய ஜெபம் ஒரு ஆழமான ஜெபமாய் இருக்கட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஜெபம், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒரு ஆழமான ஜெபமாய் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வேலையில அமைதியாய் தனிப்பட்ட ஜெப நேரத்தை கர்த்தர் உருவாக்குங்கள். ஜெப நேரம் ஸ்தோத்திரம் கர்த்தரோடு இணைந்து தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் உங்க வீட்டுல ஒரு தனி இடமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது போல ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவனை மட்டும் பார்க்கும் கண்கள் ஸ்தோத்திரம் தேவனை பார்க்கிற கண்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். தேவனை பார்க்கும் போது ஆவியிலே நீங்க பலன் கொள்ள முடியும். ஆத்மாவில ஒரு பலன் உண்டாகும், ஒரு ஜீவன் உண்டாகும். ஆண்டவர் உண்மையே நாங்கள் பார்க்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஜெபம் நம்மை மறுரூபப்படுத்தும், ஜெபம் நம்மை மாற்ற ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா. பாவ பழக்கத்தில் இருக்கிற நம்மை ஹல்லேலூயா அநேக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தருடைய மகிமை நமக்கு தேவை. தேவன் உங்களை பார்க்கும் போது எப்படி உங்களால முடியுது, எப்படி இவ்வளவு தூரம் நடந்து செல்லுகிறீங்க, நீ கர்த்தருடைய பலத்திலே ஒரு மட்டும் நீ கடந்து செல்ல கர்த்தருடைய மகிமையை உன்னை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய பலத்திலே நீ நடந்து செல்கிற விசுவாசத்திலே நடந்து செல்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை நிலை நிறுத்துவாராக. எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பலத்திலே நான் இருக்கிற பிள்ளைகளாய் விசுவாசத்தின் பாதையிலே நடக்க எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. 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 ஆவிக்குரிய அனுபவம் நல்லதுதான். ஆனால் உண்மையான மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வீட்டிலே தேவன் எதிர்பார்க்கிறார், நம்முடைய சபையிலே தேவன் எதிர்பார்க்கிறார், நம்முடைய குடும்பத்திலே எதிர்பார்க்கிறார், நம்முடைய சமுதாயத்திலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் தேவ சமயம் அநேகரை ஆதாயப்படுத்துகிற குடும்பமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் எனக்கு தேவை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே என் சிந்தனையில என் ஆவியிலே போராடுகிற சத்துருவின் வல்லமையை அழிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஒவ்வொரு ஞாயிறும் பெறுகிற ஸ்தோத்திரம் வார்த்தை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகிற வார்த்தையை அதை ஸ்தோத்திரம் நம்முடைய வீட்டிலோ நம்முடைய ஹல்லேலூயா ஆண்டவரே நான் அபியாசப்படுத்துவதற்கு நம்முடைய கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்தருவதற்கு நம் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர் ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவிக்குரிய அனுபவம் ஒரு மறுரூபம் ஆண்டவரே என்னை மறுரூபமாக்குங்கப்பா. என்னை பிரசன்னத்திலே ஹல்லேலூயா இன்னும் அதிகமாக ஆண்டவரே என் முகத்துல ஒரு பிரசன்னம் உண்டாகணும், ஒரு மறுரூபம் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய மகிமை ஸ்தோத்திரம் உங்க ஜெபத்துல ஒரு மறுரூபத்தை
மறுரூபத்தை கத்த தருவாராக. கரங்களை உயர்த்தி நீ ஜெபிக்கும் போதே, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போதே, அங்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர். ஓ, என்னுடைய முகத்தில் ஒரு மறுரூபத்தை தாங்கப்பா. என்னை நான் சோர்ந்து போய் ஆண்டவரே என் காலங்களை கடத்தாதபடி தேவனுடைய மகிமையினா, தேவனுடைய பலத்திலே, ஓ, உள்ளான மனிதன் நாளுக்கு நாளே நான் ஒரு புதிய பலத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. மோசேயின் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும். தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த பிள்ளையா, தேவனுடைய பலத்திலே நிறைந்த பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வஸ்திரத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். நம்முடைய செவிகளிலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஆமென். சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது ஆமென் சொல்லும். ஆமென். கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற தாழ்மை, ஆமென், நம்முடைய செவியிலே ஆண்டவரே தேவ மகிமை காண்பவர்கள் மற்ற ஆமென் ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் மற்றவர்கள் தேசத்திற்காக எடுத்து பயன்படுத்தப்படுவார்கள். ஆண்டவரே செவி ஆண்டவருடைய கரத்தில் தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண்பவர்கள் ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம், இன்னும் அதிகமாய் ஆண்டவரே மற்றவர்களுக்காக தேசத்திலே எடுத்து எங்களை பயன்படுத்துங்க அப்பா. என் செவியில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். என் விருப்பத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபிக்க தேவன் ஆமென் தானியேலுக்குள்ளே ஆமென் ஜெபிக்கும் போது தானியேல் ஆமென் ஹல்லேலூயா நேபுகாத்நேச்சார் ஆமென் ஹல்லேலூயா தரியு ராஜா ஆமென் போட்ட கட்டளைகளை ஆண்டவர் ஆமென் அவன் ஜெபிக்கும் போது கட்டளை ஆமென் ஓ பிறக்க ஆமென் கட்டளையை கர்த்தர் மாற்றி போட்டா. அவன் அங்கே இறங்கி வந்தா. ஓ ரபா சங்க ரபதல ரமா. ஆண்டவரே உன் விருப்பம் தேவனுடைய விருப்பமாய் இருக்கட்டும். ராஜா கட்டளை போட்ட போது தேவ திட்டத்தை ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஓ தானியேல் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்புல ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்தேவானை போல அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இத்தனை பேர் ஆண்டவரே உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் அப்பா. உங்களுடைய மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் செபிங்க. நல்ல ஆவியில நிறைந்த நல்ல செபிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரபா சங்க ரபா தல ரமா. ஆமென். பிரசன்னத்துல ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஒரு பிரசன்னத்துல ஆமென் பிரசன்னத்துல மறுரூபம் உண்டாகணும்னா உன் ஆவியில ஒரு மறுரூபம் உண்டாகணும். ஆத்மாவில மறுரூபம் உண்டாகணும். ஆமென். ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடாத, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆமே மறுரூபமாக்கிடும் மகிமை தேவனே உம்முக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வமே உம்முக சாயலாமே ஒரு மாற்றும் தெய்வமே. சொல்லுங்காமே மறுரூபமாக்கிடும். கரங்களை உயர்த்தி சொல்லும் தேவனே மறுரூபமாக்கிடும் மகிமை தேவனே உம்முக சாயலாம் உருவாக்கும் தெய்வம் ஆமென் உம்முக சாயலாம் தெய்வமே. இரவெல்லாம் பகல இதயம் உமக்காக துடிக்குதையா.
வெல்லாம் பேச்சல் நேசரே உம்மை பற்றி தானே ஆமே. இரவெல்லாம் பகலில் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்சல் நேசரே உம்மை பற்றி தானேயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேயா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்காமே. உம் அன்பை பருகாமே ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. உன்னத தேவனே என்னே சுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் வேங்குதையா. கரங்குயர்த்தி சொல்லும். மறுரூபமாக்கிடும் மகிமை. எத்தனை முறை நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரச்சனை இல்லாம ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே என் ஆவில ஒரு ஆண்டவரே கரை இருந்தா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சுத்திகரிங்கப்பா. ஆத்மாவிலே ஆண்டவரே நான் கரைதிரையற்ற பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ள பிள்ளையா என்னை நிலைநிறுத்துங்கப்பா. தேவன் ஒவ்வொருவரையும் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு செவ்வியிலே மறுரூபம் உண்டாகட்டும். வஸ்திரத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். முகத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே நீர் கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமையிலே நிலை நிற்கிற பிள்ளைகள் அர்ப்பணிப்பிலே ஒரு ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஓ பூரணப்படுதலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆண்டவரே பூரணப்படும் போது எலியாவை போல மோசே ஆண்டவரை போன்ற பரிசுத்தவான்களை போல இயேசுவை மட்டுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நிலை நிறுத்தி வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் உம்முடைய பிரசன்னத்திலே உணர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த தேவ சித்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முகத்திலே வெளிச்சம் உண்டாகட்டும். தேவனின் அற்புதமாய் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை